நோய் நொடியோட வந்து நிற்கிறேன். தாயே பொண்ணா காரியம் விண்ணப்பட்டு போச்சே உடல்லையா தாயி? இன்னைக்கு மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசுமாரி நிக்குதாயா. சந்தோஷமா இந்த பட்டியல இன்னைக்கு கடப்பட்டு இன்னைக்கு வீணா போய் நிக்குதே. இதை நல்லபடியா ஒண்ணு சேர்த்து இந்த பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். உடல்லையா தாயி? தாயி கவலைப்படாத, நான் இருக்கிற தகுதி மணல். எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையா முறைப்பட்டு கும்பிட்டியா? அவளே விடாத கும்பிடு. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். சில குறிப்பை மாத்திரம் சரியா போதுமா? அதெல்லாம் நான் எங்கன்னு சொல்ல மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். களை எடுக்கிறது களை எடுத்துடலாம், நாத்து நடுறது நாத்து நட்டு போடலாம். ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா, கவலைப்படாத. நான் இருக்கிறேன் தாயி, உத்தரவு போட்டு கொடுத்துறேன். அது போக இல்லத்துல தெளிவில்லையா? ஒரு பணம் வந்து 9 பணம் திட்டமாய் நிக்குது தாயி. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. 4 பக்கம் சூது நடக்குது. உஷாரா நில்லு. வாங்க பத்திரமா வச்சுக்கிற. நல்லபடியா நடக்கணும். பாடம் கப்பிச்சு தெரிஞ்சுதான் அடையாளம் காமிக்கிறேன். அடையாளம் காமிக்க நீ ஏமாந்த போல பொழைச்சியா? அவசரப்படாத, அடையாளம் காமிக்கிறேன். அந்த அடையாளத்துல நீயே தீர்மானம் பண்ணிக்கா அப்படின்னு அடையாளம் காமிச்சாச்சு, தீர்மானம் பண்ணியாச்சு. சரி, அதை விடு. நீ அடுத்தது வருமானம் எல்லாம் ஏன்னா நானா நிக்கிறேன்னு பாக்குறியா? சரி, சொத்து விஷயத்துல கோர்ட்ல போட்டாச்சு. வயசுக்கு வருவாங்க, பேசி முடிச்சுக்கிறியா? முடிச்சுக்கோனு இல்ல அப்படின்னா ரொம்ப காலம் ஆகி போயிருமாயா. புரிஞ்சுதா? வயசூலுக்கு நீ வருவாங்க. வயசூல்ல உட்காரு, நான் வரேன். புரிஞ்சுதா? என்னை நினைச்சு உட்காரு, நான் வர்றேன். உட்காந்து உனக்கு மன முடியாது முடிச்சு கொடுத்தனாயே சொத்தை வாங்கி கொடுத்துறேன். ஒண்ணு, தொழில் வழி நல்லபடியா நடக்கும். அது போக உன்னை எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். நம்பலாமாயா? அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். ஆனா ஏமாந்துறாங்க. புரிஞ்சுதா? நான் இருக்கிறேன். அள்ளி படியாண்டு வரலாம். இத்தனை காரியத்தை நடத்திட்டு இருந்தாயா. உன்ற உயிருக்கு ஆபத்தா வந்து காப்பாத்தி போட்டேன். அதே மாதிரி இன்னொரு கத்து வந்தது, அதையும் காப்பாத்திட்டேன். இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? செஞ்சது இத்தனை பேருக்கு நான் சொல்றேன்னாயா, நீ தொழில் முறை தொழில் இல்லையா? இதை சிறுகு கட்டி பெருக வாழலான்னு பாக்குறேன். அடுத்தாண்டு இன்னும் காலங்கிற போது சவுளிக்கிற வச்சுட்டாரு நாயா. போ தாயி, சமாளிக்க முடியலையா? காரியமும் கை கூட மாட்டேங்குதா? இல்ல மத்தடி தத்தளிச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத தங்கங்களும் தடுமாறுது, நீயும் தடுமாற. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து நல்ல குழப்ப காமின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டாலியா தாயி? அமைச்சு கொடுத்துறேன்னாயா, அடையாளம் போட்டு கொடுத்துட்றேன். அது போக சில சிக்கல்ல சிக்கி நிக்கிறிய, அந்த சிக்கலுக்கு முதல் கொஞ்சம் அடைப்படலாம். தாயை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப தாயின் குடும்பம் இருக்குன்னாயா, சிரிக்க வச்சு நிறுத்தணும். ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்குதாயா. தாயி, அது போகும். கருக்கு விருக்குன்னு பயத்தோட பட்டியலையும் இன்னைக்கு கைவிட்டு போயிருமா? மரபெல்லாம் பேசிட்டு வர இல்ல கைவிட்டு போகாதா, காப்பாத்தி கூடப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஏமாந்த பொழப்பு இதுவரைக்கும் பொழைச்சிட்டேன். இனி தடம் காய்ச்சி உஷாரா பொழைச்சுக்குவியா? தாயி பயப்பட வேண்டாம். சேதாரம் எல்லாம் கையில படைக்கிறது. புரியுதா? தாயெல்லாம் மந்திர மாத சூது வேலை செய்தாயா. நல்லா தங்கம் தங்கம் தான். நீங்க தங்கம் தகனமா போச்சு. அதனால இல்லத்துக்குள்ள வருமானம் இல்ல. 10 பணம் மிச்சமும் பண்ண முடியல. இன்னைக்கு வாழ்வா சாப்பாடு சொல்லி 2 தடவை முயற்சி பண்ணி அதுல இருந்து மீண்டு வந்து நிக்கிற உயிரோட. தாயி, அதெல்லாம் அவசரப்படக்கூடாது. எல்லாரும் மகம் இல்லாம கோட்டையில கைப்பற்றி பண்ணலாமாயா? நாத்தோரம் ஒரு மினிப்ப கும்பிட்டியா? கும்பிட்டு இருக்கிறியா? வந்து நிக்கிறான் பாரு, போய் கையேறு. நீதான் பயப்பட வேண்டாம். வர வாரமே கட்ட அடைக்கிறேன். வாரார வந்ததுல உள்காட்டில ஐயா, என் பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றத்தெல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறேன். அது போக தொழில் பிரச்சனைக்கு விவசாய பிரச்சனைக்கு கூட வந்து நிக்கிறேன். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட முடிச்சு கொடுத்துறேன். புரியுதா? தாயே, மாலையை வாங்கிட்டு நாயா. தாயே, என்ன தடுமாறி போய் வந்து நிக்கிறீங்க? உண்டாலியா தாயி? இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையே. எல்லாம் இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. இன்னைக்கு ஈட்டி வாங்கிதாயா. புரியுதா புரியலையா? இன்னைக்கு தங்க தடுமாறி போய் இன்னைக்கு வாழ்வா சாபான் வந்து என் பட்டியல் நின்று இந்த விண்ணப்பட்டதை இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து என் பட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? உண்டாலியா தாயி? ஒரு பொண்ணானால தொந்தரவு, அந்த பொண்ணானாலும் சொல் பேச்சு கேட்டு இன்னைக்கு எல்லாம் முடங்கி நிற்கிறாயா. இது ஒண்ணு சொன்னா 9ன்னு வருது. உண்டாலியா தாயி? கவலைப்படவாங்க.
திருத்தரவில திருத்தலாம், கழிக்கிறவில கழிச்சிடலாமாயா. இல்லப்பா விங்கனிக்காம உனக்கு எனக்கு தெரிய மாதிரி பேசிட்டு புரியுதுல்ல, பயப்பட வேண்டாம். நீயும் எத்தனையோ பக்கம் கையெழுதி பார்த்த ஒரு பக்கம் கை கொடுக்கல கடற்கொண்டு நீ நம்பி வந்து நிக்கிறியா. 13 நாள் இந்த கருப்பை நான் அடையாளம் போட்டுடலாம் போதுமா. ஆனா முறுக்கிட்டு நிக்க கூடாது, புரிஞ்சுதா. நீ நினைச்சபடியே கைப்பற்றி இதே வட்டியில் எடுத்து காமிக்கிறோம் போதுமா. தேவாதி பிரச்சனைக்கு, தேவாதி ஆலய பிரச்சனைக்கு கேட்டு நிக்கிறான் பச்சு தாயி அடியானா ஆங்கார கருப்பு கோட்டையில இன்னைக்கு எந்த காரியமும் கை கூட மாட்டேங்குதா இல்லையா. தொட்டதெல்லாம் நட்டம், எந்த பக்கம் போனாலும் காரியம் ஜாதிக்க முடியல. ஒரு பணம் வரமாட்டேங்குது, வந்த 10 பணம் தெண்டமாகி நின்று இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல. மரபெல்லாம் பேசிட்டு வர இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல, வெளியே நிம்மதி இல்ல. இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு வந்து என்னை கேட்டு தடை போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். ஓட்டலாம் புரிஞ்சுதா. என்னை நம்பி வந்தாச்சுலதாகி ஆனாமனம் தலையரமா தலையை வச்சு உனக்கு கட்டு வத்தில முக வத்தில வச்சு காமிக்கிறது போதுமா. பேச வைக்கிற வட்டி பெருகுது, பால் கொண்டு முடிச்சுக்கணும். பத்திரம் வச்சுக்கணும். நான் தடுப்பேன். சங்கிலி கருப்பனுடைய ஆலய பிரச்சனைக்கு வந்து நிக்கிறா இல்லையா. சிறகடக்கிற நாயா அவன் சிற கிடக்கா பூச முகம் இல்ல பொங்க முகம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வருந்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு ஆலயம் கட்ட சொல்லி என்ற அடியாங்கிட்ட வந்து முறையா முறை போட்டு நிக்கிறான் ஐயா, புரிஞ்சுதா. அதனாலதான் என்ற அடியா கொஞ்சம் மீசி முறுக்கி விட்டுச்சான். முறுக்கி விட்டுட்டா ஆட்டமணி பெருசா தெரிய கவலைப்படாத. அந்த ஆலய பிரச்சனையில் இறங்குனா ஏதாவது ஆயிருமா, சிக்கல் ஆயிருமா, ஏதாவது கெடுதல் வந்துருமா அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறீங்க ஐயா. நாங்க யாரையும் கெடுத்து பழக்கம் இல்ல, புரிஞ்சுதா. எங்களுக்கு இந்த தொட்டு பணிவிட செய்யறதுக்கு கொடுத்து வைக்கணும், புரிஞ்சுதா. அதனால அவனுடைய ஆலயத்துல முயற்சி பண்ணுங்கப்பா. எல்லாரும் பங்குமலாம கோட்டை கட்டி அந்த கோட்டையில அவனை விளையாட வச்சு வெடி காமிச்சான். அந்த இடத்துனால ஏதாவது பிரச்சனை வருமா பயந்துட்டு நிக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீ இறங்கு, வந்தா தானே போய் அக்கு வைக்க முடியும். அக்கு நான் வைக்கிறேன் போதுமா. முடிஞ்ச நேரத்துக்கு கூட வந்து நிக்க எல்லாரும் பங்குமலாம் கோட்டையை கட்டி கொடுத்தாரு. நீ இத போக்குவரத்துல வச்சுக்க. தாயி குறையோட வந்து நிக்குது, குறைமீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா இல்லையா. உலகமே சுத்தி பார்த்தாச்சு, எத்தனையோ தேவாதி கை ஏந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. மரபுள்ள பேச நல்லபடியா வெடிக்கி கொடு வந்து கேட்டு நிக்கிறேன். தலை கொடுத்துடலாமாயா, ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அதுல குறை இதுல குறை அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அதெல்லாம் எந்த குறையா இருந்தாலும் சரி, இந்த பாவத்துக்கு இருப்ப தாய் தப்புமா நான் இருக்கேன்னாயா. அள்ளி படியாந்து கனி கொடுத்து கனி பாக்கியத்தோட இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா போதுமா. அது போகும் வருமான ரீதியா சில ஏமாந்து பொழைக்குது, கொஞ்சம் உஷாரா நெல்லு, புரிஞ்சுதா. அத்தனையும் நின்று அள்ளி படியாந்து அம்பார் போட்டு கொடுத்துறனாயா. அங்காய கூப்பிட்டு இருந்தியா பாரு. உனக்கு முன்னாடி அவன் வந்து நின்றுட்டு இருக்கிறான். பிறந்தவன் சொல்லியாச்சுல முடிச்சு கொடுத்தாயா. இது தொழில் வச்சுக்க போக்குவரத்து தாயோ வரப்போ ஐயா. அந்த பாதுகாப்பு போட்டியில இன்னைக்கு தொழில்முறை வருமானம் தொழில்முறையெல்லாம் கொடுத்துட்டா வருமானம் தான் மாற்ற மாட்டேங்குது இல்லையா. வருமானத்தை கொஞ்சம் வச்சு பண்ணிடலாம், விலைவாசி வச்சு பண்ணிடலாம், 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துட்றேன். 1.5 பொருளுக்கு சொல்றேன் புரியுதா. அது போக திசை காமிக்கணுமா, காமிச்சிடலாம் போ. இல்ல மத்தனையும் தத்தளிச்சு போச்சு, தொழில் முறையும் தத்தளிச்சு போச்சு, பட்டியலையும் இன்னைக்கு பருகளும் ஞாஞ்சு போச்சு. மரபெல்லாம் சொல்றது புரியுதா. இன்னைக்கு சவால் ஒண்ணுக்கு ஒண்ணு சவால் போட்டு நிக்கிறது. இந்த சவாலுக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடு. இன்னைக்கு தனி மரமா பயப்படாத. கெடுத்து போட்டாங்கப்பா, கெடுத்ததை மீட்டு வட்டியை வாழ வச்சு கொடுத்துறேன். சிலதெல்லாம் களை எடுப்பேன், சிலதெல்லாம் சேர்த்துவேன், என் பொறுப்பு விட்டுருவேன், புரிஞ்சுதா. மீட்டு தந்துடுறேன். அதே மாதிரி வருமானமும் அள்ளி படி வந்துடுறேன். பத்திரம் வச்சுக்க. குளத்தாங்கரையில ஒரு கருப்பனை கும்பிட்டு இருந்தியா கும்பிடுறியா இல்லையே. இல்லையா வந்து கோபத்தில் நிக்கிறான், போய் கையெழுந்திட்டு வா. அடியா சமாளிக்க முடியலையா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தென்னமாய் நிக்குதாயா. கொடி கட்டி பறந்த தொழில் இன்னைக்கு எல்லாம் சின்ன பின்னப்பட்டு போச்சு. இன்னைக்கு வீட்டோட முடக்கி வச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கடன் சுமையும் தலைக்கு மேல ஏறி போய் இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்லாம இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு விட குடும்பம் கேட்டு நிக்குதாயா. உன்னோட பட்டி முடக்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதப்பா. இந்த 6 மாச காலத்தை சமாளிக்க முடியாம குடும்ப ரீதியாவும் தொந்தரவு, தொழில் ரீதியாவும் தொந்தரவு, மொத்தத்துல இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்குதுன்றதாங்க இல்லையா. பயப்படாத. அத்தனையும் மீட்டு அலங்காரம் பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு போதுமா.
சில சிக்கலெல்லாம் இருக்குதப்பா, அது இங்கெல்லாம் விங்கடிக்க முடியாது. சொப்பனத்துல வந்து சொல்றேன், பாத்துக்கோ. புரியுதா? வச்சுக்க, ரசம் போட்டு குடிச்சுக்கோ. தாயி, விவசாயம் பெருகோடு, தொழில் பெருகோனு, அள்ளி படியாக்கோனு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? சொந்த மனைக்கு போயிடலாமா, சொந்த ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு தொழில் முறையில கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஜோசியான்னு கேட்டா அப்படி சொல்றேன், இவனை கேட்டா இப்படி சொல்றேன், பூர்வீகம் ஆகாது அப்படி இப்படி நினைச்ச. பூர்வீகம் இல்லாம எங்க போய் உட்கார்றது தாயி? அதெல்லாம் நான் உத்தரவு தரேனாய. நீ போய் அந்த இடத்துல தொழில் ஆரம்பி, ஒரு பணத்துக்கு 9 பணம் பெருக்கி கொடுத்தனாயா. அதே மாதிரி உன்ற மங்களிக்காரனுடைய அடிமை தொழில் முடிஞ்சுது. இது வரைக்கும் அவன் அடிமை தொழில செஞ்சுட்டானாயா. அடிமை தொழில உனி முதலாளிக்க. புரியுதா? அவன் தொழில நடத்தி சொல்லு. தோட்டமும் முடிச்சுட்டார, சொரவும் முடிச்சுட்டாருனாயா. ஒரு பணத்துக்கு 9 பணம் பெருக்கி கொடுக்கற. என்ன அந்த விவசாயத்திலேயே 3 முறையான தொழில் செய்வேன். கொட்டி கொடுத்துறோம். போதுமா? குழப்ப பாரு வரப்போ. அடியா, காரியம் சேதாரமாய் போய் வந்து நிக்கிறிய இல்லையா? இதுக்கு எவ்வளவுமே 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனையுமே தோல்வியாவே போயிடுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து அப்ப விட கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நான் இருக்கிற தகுதிமன் இல்ல, நீயே கவலைப்பட்டு நிக்கிற. அலங்கோலமா உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு வந்து நிக்கிறேன். புரிஞ்சுட்டியா? பட்டுக்களம் ஜாச்சி இன்னைக்கு எதிரி கொட்டுமலை போட்டுட்டு நிக்கிறேன். இதை மீட்டு உன் பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு எத்தனையோ பக்கம் போனேன். ஒரு பக்கம் கை கொடுக்கல, ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கலன்னா ஒன்னும் பிடிக்கல. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற. முத்து போட்டு தரங்க. புரியுதா? காரியத்தை கட்ட உடைக்கிறனாயா. ஒரு காலுக்கு பல காலம் பெருக்கி காமிக்கிறேன். கொஞ்சம் சோதனை போட்டுட்டு நின்னிய. உங்க சோதனையில் நான் ஜெயிச்சுட்டுனா தோத்துட்டான். போ. காரியம் கை கூட மாட்டேங்குது. நல்ல காரியம் ஜேதாரமாய் நிக்குது. எந்த முயற்சி போனாலும் அந்த முயற்சி அத்தனை தோல்வியாவே நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல திசை காமிச்சு எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்கறது ஒண்ணு. ரெண்டாவது, வருமான ரீதியா இன்னைக்கு ஒரு பணம் வந்து 9 பணம் செண்டமாய் நிக்குதாயா. இல்லத்துக்குள்ளார கெட்ட கெட்ட கணா, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. புரியலையா? வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும்பட்டி ஆக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு பட்டி முடக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறனாயா. என்ன மலாக்காப்புறத்து இருக்கிறவளுக்கு முறை பாக்கி நிக்குதா? மலாக்காப்புறத்துட்டு இருக்கிற தேவாதி யாருன்னு தெரியுதா? பாக்கி நிக்கிறது போய் கையேந்திட்டு வந்துடும். புரியுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். வந்து நிக்கிறா பாரு, நாக்கு தொங்க போட்டுருச்சு. அடியா, சமாளிக்க முடியலையா? தலைக்கு மேல ஏறி நிக்குது. இதுல தப்புறதா அதுல தப்புறதான் தெரியாத முடிச்சுட்டு நிக்குதுன்றதாங்க. உண்டா இல்லையா? இன்னும் சில குறிப்பெல்லாம் இருக்குது. கவலைப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? அண்டத்தையே மாத்தி போடல. நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிற? சில தேச காமிக்கிறனாயா. எதிரி மல்லையில பொத்தெல்லாம் கம்புறது. புரிஞ்சுதா? நான் பாரு ஆவியார் காய்ச்சல்லாம். போதுமா? இது சத்திய வாக்கு நடத்து. கூட வந்து நிக்கிறோம். இன்னைக்கு நில குறைஞ்சு வந்து நிக்குது என்ற தங்கம். தொழில் முறையும் விண்ணப்பட்டு போச்சு, வருமான ரீதியாகவும் விண்ணப்பட்டு போச்சு, இல்ல ரீதியாகவும் சேதாரமாய் போயிடுச்சு. உண்டா இல்லையா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். எல்லாமே கேப்பார் பேச்சு கேட்டே எல்லாம் சீரழிது இருப்பா. புரியுதா? புரியலையா? பயப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இன்னும் சில குறையெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நீ மாறிக்கோ. புரியுதா? முதல்ல ஒரு சிக்கலுக்கு இப்ப பயந்துட்டு நிக்கிறேன். அந்த சிக்கல் எந்த விதத்து சேதாரம் இல்லாம, எந்த விதத்தையும் இழஞ்சில்லாம காப்பாத்தி கொடுத்துரும் போ வரணும். சமாளிக்க முடியலையா? இன்னைக்கு இல்ல மத்தனையுமே தாயே அப்படியே மோதுக்குதாயா. உண்டா இல்லையா? அதே மாதிரி பேசிட்டு இருந்த தேவாதி பேச மாட்டேங்குதாயா. இல்லத்துக்குள்ள தேவாதியே இல்ல, கையிட்டு போயிடுதப்பா. அத உடச்சே பேசிட்டா நம்பி வளர்த்து இன்னைக்கு கைவிட்டு போய் நிக்கிறாயா. உண்டா இல்லையா? இன்னைக்கு எவ்வளவோ தூரம் நீ பாதுகாப்பு பண்ணி பண்ணி பார்த்த. அந்த பாதுகாப்பு கட்டா தெரிச்சு கச்சேரி வீதியில போயிடுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியல கொண்டு ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அதைத்தான் நான் சொன்ன. உன்ற தேவாதியோ உன்ற குடும்பத்தில் இல்லையா ஐயா. காரியத்தை நடத்தி சேதாரத்தை கொண்டு போயிட்டாங்க. புரியுதா? அப்புறம் தங்கம் தங்கம் தான். தங்கம் தான் தகரமல்ல. போதுமா? இல்ல விட்டுட்டா 11வது நாள் அதிசயத்துக்கு காமிச்சார். அது வரைக்கும் நீங்க கொடுத்து வச்சுக்கோன்னு எதிரி அவசரப்பட்டுறாரு. போதுமா தாயி? போகிறப்போ முறையாவது சாதிச்சலாம். இந்த ஆங்கார கருப்ப தாய் தகப்ப தாயி நான் என்னைக்குமே பொய்யை எடுக்க மாட்டேனாய. என்னை நம்பி வந்து நிக்கிறீங்க வாழ வச்சுதான் பழக்கம். பயப்படாத தாயி. ஒவ்வொருக்குள்ளாரே பாரு அதிசயத்து காமிக்க. இந்த 10 வச்சுக்கார ரசப்போடு குடிச்சுக்கிற எல்லை விட்டு அந்த பக்கம் தள்ளி போனா மரத்துக்கு பக்கத்துல பாம்பாட்டி சித்த எடுக்கிறானா.
ஆம்பாட்டி ஒரு ஆலயத்துல ஆமாங்க. இந்த சரி. மகிழ் வச்சுட்டு இருப்பானாயா கொண்டு போய் இது மாறக்கூடாது, மற்றதெல்லாம் மாறிக்கலாம். சரிப்பா. ஒரு விளக்கு சரி. கொண்டு போய் அவனுக்கு பத்த வச்சு சரி. பாலத்து கருப்பம் காணிக்க சரி. அப்படின்னு சொல்லி வச்சு கண்டு சரி. இன்னைக்கு ராத்திரி நானும் வருவேன் அவனும் வருவான். சரி. ஆட்சி போடாது. அப்படி போய் வந்து நிக்குதுரா தங்கா இல்லையா தாயி? தாயி தங்கத்தடம் போட்டப்பட்டு இன்னைக்கு முள்ளும் புதரமா நிக்குதாயா, முள்ளும் புதரமா நிக்குது தாயி. காரியமும் சேதாரமாயி போச்சு, இல்லத்துக்குள்ளாரையும் வருமானம் வரமாட்டேங்குது, சேர்ந்து போச்சு, சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல, காரியமும் நடத்த முடியல. இது என்ன பண்றது ஏது பட தெரியாம தவிச்சு வந்து பட்டியல் நிக்கிறியாயா. பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த கருப்பை கோட்டையில கொடிநாட்டி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு படிப்படியா மீட்டு தரனாயா. என்னை நம்பி வந்து கையேந்தி வா. போதுமா? காமிக்கணுமா? காமிச்சிடலாமாயா? இந்த பாலத்து கருப்பை தாயி மொண்டிக்கட்டுல போட்டு வச்சுக்கிறாங்க, புரிஞ்சுதா? நோவு நொடியும்கள்ல மத்ததும் அல்ல, இல்ல மத்தனே நீங்க முடங்கி போச்சு. இல்லையா தாயி? உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது போக நிம்மதி இல்லாத நிக்கிறீங்க தாயி. பயப்பட வேண்டாம், இன்னும் சிலதெல்லாம் இருக்குது, வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். காரியத்தை முடிச்சிடலாம், சேதாரத்தை கைப்பற்றி கொடுத்துட்ற, மொண்டி கட்டி நீக்கி போடலாம். இன்னைக்கே வரனாயா உன் இல்லத்துக்கு. நான் வர்றதுக்கு அடையாள சந்தனமும் ஜவ்வாதுமா மனம் வீசி இல்லத்து சுத்தபத்தமா வெய்யி முகமாத்து போறனாயா. பத்திரம் வச்சுக்கோ, காரியம் கைவிடணுமா? தப்பி தப்பி போயிட்டே இருக்குது. அது போக இல்லத்துக்குள்ளாரி வருமானமும் சிக்கலா நிக்குது. இன்னும் குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறீங்க. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாது வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? விண்ணப்படாம சாய்ச்சி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? மரபொருளா சொல்றேன். இன்னையிலிருந்து வெடியதுக்குள்ளாரி ஒரு மாற்றம் தரணும்.